மின்சாரத்துறை, இன்னொன்று கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர்தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். இன்னும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுகமாக அமைச்சராக செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நல்லா தெரியும், 10 ரூபா பேரை சொன்னாவே பேர் அழகா வருது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குண்ண. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்ணுறாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா கூடுதல் வசூல் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போவதாக செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணுறது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இன்றைக்கு கண்டுபிடித்து வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதோட திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் 2 இலாக்கா பார்த்தார். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர்தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். எந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குது என்று பாருங்க. ஏற்கனவே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் 2 இலாக்காவிலையும். ஆனால் இலாக்காலாத இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு இந்த 2 துறையும் கவனிக்கின்றவர் திரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு சென்று இந்த 2 துறையில் இருக்கிற பிரச்சனையை அவரோடு பேசி இன்றைக்கு அதை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் யாரெல்லாம் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராகின்ற பொழுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.